அப்புறம் தான் வந்து கேகே நகர் ட்ராப். மொத்தம் 3 ட்ராப் இன்னைக்கு. ட்ராப் லொக்கேஷனே வந்து இதே லொக்கேஷனை போட்டு வச்சிருக்காப்ல போர்ட்டர்லையும். ஆனால் தேனாம்பேட்டை போகணுமா 3 ஸ்டாப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் பிக்கப் பண்ணிட்டேன். பாருங்கள் வெறும் டெடி பேர் அங்கிட்ட தேடி பிடிச்சி கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட் கைஸ், அவர் வந்து லொக்கேஷன் மாத்திரம் கரெக்டாக கேஸ் போச்சு. Reviewing it every day and say to yourself, it's not over until I win. ஹாய் கைஸ். இன்னைக்கு டேட் வந்து February 11. ஓகேவா, நான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். எதில் எடுத்தேன்னா போர்ட்டர் தான் எடுத்தேன். சின்ன ஆர்டர் தான். ஸோ வழக்கமாக நான் மீட்டரை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆன் பண்ணிட்டேன். எவ்வளோ ஆர்டர்னா 47 ரூபா ஆர்டர் போர்ட்டரில். 400 கிலோமீட்டர் இங்கேருந்து பிக்கப் போகணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன ஆர்டர் போட்டிருக்கான். ரேப்பிடாகவும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது ஆர்டர் வருமானு பார்த்தா எதுவும் வர காணோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டர் எடுத்தாங்க. ஸோ ஓரளவு கிலோமீட்டர் கம்மி பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும். சரி கிளம்பும். அதுக்கடுத்து எதுவும் ஆர்டர் வரல. ஒரு 5 நிமிஷம் இங்கே நின்று நான் ரூம்லேயே. சரி, இங்கே 400 கிலோமீட்டர் தானே. சாரி 400 மீட்டர் தானே இங்கேருந்து. ஃபஸ்ட்டு போய் பிக்கப் பண்ணிடுறோம். ஏதோ குமரேஸ்வரி ஹோட்டல்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிடுவோம் போயிட்டு. கைஸ் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் நான். இந்த இருக்கா ராமேஸ்வரி குணா வந்துட்டு இங்கே தான். ஐயா போர்ட்டர் ஆர்டர் இருக்கு. போர்ட்டர் ஆர்டர் இருக்கு. எடுத்துகிட்டு வராங்களா உள்ளே கேட்கவா? சரி ஓகே. சரி ஓகே. அவ்வளோதானம்மா? அவ்வளோதானே? சரி. ட்ராப்பு வெறும் 800 மீட்டர் தான் கைஸ். 800 மீட்டர் தான், பரவாயில்லையே. நான் கூட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும்னு நினச்சேன். 800 மீட்டர்னால் பரவாயில்ல. அதுக்கு 47 ரூபா. மொத்தம் 800 ஒரு 400 மீட்ரு. 800 400 ஒரு 1.2 கிலோமீட்டர் மொத்தமாக. அதுக்கு 47 ரூபா பரவாயில்ல. 5th அவென்யூன்னு காட்டுது. இதில் ஒழுங்காக அட்ரஸ் இல்லை. சரி ஓகே, போய் பார்ப்போம். சுபிக்ஷா ஃப்ளாட்ஸு. ஐஎஸ் கிளம்பும். இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு போய் கொடுத்துரும். சின்ன ஆர்டர் தானே. இடையில ரேப்பிடோவில் கூட ஆர்டர் வந்துச்சு. ஆனால் டீனருக்கு வருது. இப்போதைக்கு நமக்கு டீனர் தேவை கிடையாது. பிக்கப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. குடம்பாக்கத்து போக சொல்லுது பிக்கப்பு. இந்த ஆர்டர் ஒன்று ஒன்றா போகிறான் பாருங்க. இருந்தாலும் 2 ஆர்டர் ஒரே நேரில் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். அதனால் 1 by 1 எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு போர்ட்டர்லேருந்து ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே ரேப்பிடோலேருந்து அப்படியே போகிற வழியில் ஒரு ஆர்டராக எடுக்கணும். அப்படியே கரெக்டாக இருக்கும். ட்ராப்புக்கு வந்துட்டு நான் அந்த கரெக்டாக ஒரு ஆள் வெளியே வர்றாப்பில் இவராக இருக்குமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் அவர் இல்லை. அவர் பாட்டெலாம் கிட்ட போகிறாரு. சரி ஓகே. நாம் ஏன்னா நிறைய டைம் ஆர்டர் கொடுக்கும்போது கரெக்டாக சில பேர் வெளியில் நிற்பாங்களா, அந்த ஒரு இதுலேயே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. SPL சுபிக்ஷா ஃப்ளாட்ஸு. இதுதான் சுபிக்ஷா ஃப்ளாட்ஸு. சரி போய் கொடுத்துட்டு வந்துடும். ஸோ கைஸ், இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு ஐயா வந்து வாங்கினாப்பில் 47 ரூபாயா 50 ரூபா கொடுத்துருக்காப்புல. இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. எப்பவும் போல் என் ட்ரிப்பு. இதுக்கு எவ்வளோ ஒரு 5 ரூபா கமிஷன் எடுப்பான்னு நினைக்கிறேன். $6 எடுத்துருக்கேன் அன்றைக்கி. அடுத்து ஒரு ஆர்டர் வருது 46 ரூபாய்க்கு. சின்ன சின்ன ஆர்டராக போடுறான் அன்றைக்கி. ஓகே, சின்ன ஆர்டரை எடுத்து ஓட்டலாம். பெரிய ஆர்டர் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. பெரிய ஆர்டர் எடுத்தால் பெட்ரோல் தான் காலியாகும். அதனால் சின்ன ஆர்டரை எடுத்து ஓட்டலாம். ஸோ இதுக்கு வந்து 750 பிக்கப்பு கைஸ். இதுவும் வந்து பிக்கப் வந்து 750 மீட்டர் தான். இதே போய் டக்குன்னு பிக்கப் பண்ணிடும். ஏன்னா இன்றைக்கி என்ன ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குது. வேணால் சின்ன சின்ன ஆர்டராக போடுறான் நமக்கு. என்னென்னு தெரியலையா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கைஸ் சின்ன ஆர்டர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. சில பேருக்கு வந்து அது செட் ஆகாது. அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அதனால நிறைய பேர் வந்து போர்ட்டர் ஓட்டுற காரணமே பெரிய ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது அவங்களோட டேஸ்ட்டு. அவங்க அப்படியே ஓட்டுறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ஆர்டர் தான் பெஸ்ட்டு. கிலோமீட்டர் கம்மி பண்ணுறது அது ஒன்று தான் காரணமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நான் சின்ன ஆர்டர் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எடுத்துருவேன். மிஸ் பண்ண மாட்டேன். பெரிய ஆர்டர் கூட போடாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். சின்ன ஆர்டருங்கிறப்போ நான் டக்குன்னு எடுத்துருவேன். அது நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்குது. அதனால் டக்குன்னு எடுத்துட்டேன். நான் மேப் வந்து லைட்டாக உள்ள போக சொல்கிறேன் அந்த தெருவுக்குள்ள. சரி நம்ம இங்கே என்ன கால் பண்ணி கேட்டுருக்கோம் கஸ்டமர்கிட்ட. கைஸ் அப்படியே இங்கே இல்லை ஆரியா கவுடா ரோட்டில் எந்த உள்ளே வர சொன்னாப்பில் உள்ளே வந்துட்டேன். ஆளை காணோம். இவர் தான் நினைக்கிறேன். ரைட்டு. அமௌண்ட் எப்படி நீ பண்ணுறீங்களா இல்லை அங்கே பண்ணாங்களா ப்ரோ? எழுப்புறீங்களா? அமௌண்ட் வந்து சரி ஓகே தேங்க்யூ. இதுக்கு வந்து 31 ரூபா போட்டிருக்கு கலெக்ட் பண்ண சொல்லி. அவர் 40 ரூபா கொடுத்தாப்புல.
ட்ரிப் வேறு 46 ரூபா போட்டிருக்கு. வேலெட்டில் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. சரி போய் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ப்ரோ ட்ராப் எங்கே ப்ரோ? தேனாம்பேட்டை ட்ராப் அப்போ இங்கேயே காட்டுது மறுபடியும். வெளில வாங்க ஒரு நிமிஷம். ட்ராப் வந்து இதே தானே காட்டுது. அதான் மேனுவலாக ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. சரி லொக்கேஷன் அனுப்புங்க. வயசு இதுவும் அதே மாதிரி தான். எப்படின்னா ட்ராப் லொக்கேஷனே வந்து இதே லொக்கேஷனை போட்டு வச்சிருக்காப்ல போர்ட்டர்லேயும். ஆனால் தேனாம்பேட்டை போகணுமா. அவட கேட்டேன், சரி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா காசு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டேன். நான் தான் அவனுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொன்னாப்ல. கால் பண்ணிட்டு வரட்டும். கைஸ் இப்போ இந்த ஆர்டரில் என்ன பிரச்சனைனா ட்ராப் வந்து அதே பிக்கப் லொக்கேஷனே கொடுத்து வச்சிருக்காப்ல. சரி எங்கே ட்ராப் அப்படின்னு நான் மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்குறேன். இந்த மாதிரி தேனாம்பேட்டையில் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாப்ல. லம்பித்தவனி அது வந்து ஆழ்வார்பேட்டை. நான் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்ல. சரி ப்ரோ இப்போ அங்கே போகிறா இருந்தால் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் நான் மேப்பில் செக் பண்ணேன். ப்ரோ 5 கிலோமீட்டர் 5.5 கிலோமீட்டர் வருது ப்ரோ. நீ 40 ரூபா தான் கொடுத்த, எக்ஸ்ட்ரா 20 ரூபா மட்டும் கொடு ப்ரோ அப்படின்னு கேட்குறேன். இல்லை ப்ரோ அது வந்து கம்பெனி காசு ப்ரோ. ப்ரோ நான் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, நான் எந்த வந்துட்டேன், 20 ரூபா மட்டும் கொடுங்க, கிலோமீட்டர் 10 ரூபா தான் கேட்குறேன், கொடுங்க நான் போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அதோட கொஞ்சம் நேரம் யோசிச்சாப்ல. இல்லை நான் போய் இங்கே ட்ராப் லொகேஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வர மாட்டாப்ல. நான் கேன்சல் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து போகிறேன் அப்படின்றாப்ல. ப்ரோ நான் பிக்கப் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நீயே கேன்சல் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணுறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னேன். சரி என்ன ப்ரோ பண்ணுறேன் அப்படிங்கிற, எக்ஸ்ட்ரா 20 ரூபா மட்டும் கொடு ப்ரோ, கிலோமீட்டருக்கு 10 ரூபா தான் கேட்குறேன், அதை கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அதோட அவர் கொடுத்துட்டாரு, காசு கொடுத்தாரு, வாங்கிட்டேன். ஃபோன் அடிக்கிறேன், நான் கஸ்டமருக்கு அடிக்கிறேன், திருப்பி உங்களுக்கு அடிக்கிறேன், இது அந்த லம்பித்தவனியில் அடிக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அடிக்கிறேன், நார்மல் காலில் அடிக்கிறேன், எடுக்கவே இல்லை. நம்ம கேட்குறது எதுக்கு, நாங்கள் லொக்கேஷன் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு. ஃபோன் அடிச்சு இப்போ தான் வந்து ரிட்டனாக ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க. ஃபோன் அடிச்சு கன்ஃபார்ம் கேட்குறேன், அந்த இதான் கன்ஃபார்ம் தான், ஆழ்வார்பேட்டை தேனாம்பேட்டைன்னு கேட்குறேன், அவங்களுக்கே தெரியல. இது ஆழ்வார்பேட்டை இல்லைன்னா தேனாம்பேட்டை அப்படி அவங்களே கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனால் ஆழ்வார்பேட்டை தான் அது. அதோட சரி அந்த லம்பித்தவனி அப்படின்னு கேட்குறான். அது உள்ள வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்டிங் தான், ஃபஸ்ட் ரைடு எடுக்கணும், பில்டிங் பேர் வந்து அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ஃபோனை எடுத்தாங்களே, அது வர பிரச்சனை இல்லை, ஏன்னா கடுப்பாக இருக்கும் சும்மா எவன் போகிறது. ஆனால் இந்த ஆர்டர் வந்து வேஸ்ட்டு தான். 60 ரூபா தான் மொத்தத்துக்கு ஆர்டருக்கு. வெங்கட் நான் போகணும் 5 கிலோமீட்டர் இருக்குது, வேஸ்ட்டு தான். வேறு வழியில் எடுத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரேபிடோவில் ஏதாவது வருதான்னு பார்ப்போம், வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா காலையில் ஃபஸ்ட் ஆர்டருக்கு நல்லா இருந்துச்சு, 2வது ஆர்டருக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், கடுப்பு எடுத்துருக்குன்னு ஆர்டர் போடுவாங்க நம்மளை. உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வீடு தான். ஓகேவா, நன்றி. ஓகே தெளிவாக சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஸ் இவர். சரி இது வின் பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து எதுவும் ரேபிடோவில் எதுவும் வரல, கடுப்பு ஏற்றி விட்டானுங்களே அந்த ஆர்டரு. ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். நிறைய ஆர்டர் வந்துச்சு, அதுக்கடுத்து நான் எதுவுமே எடுக்கல. இப்போ கேகே நகர் கடைசி ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஆனால் அது 3 more ஸ்டாப்புன்னு இருக்குது. 3 ஸ்டாப்பா, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன் நான். சரி போய் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேகே நகர் தானே அதனால் எடுத்துட்டேன். இங்கேருந்து பிக்கப் வந்து 2 கிலோமீட்ரு. ஸோ ரேபிடோ நான் வந்து ஆன் பண்ணல, ஏன்னா வந்து நமக்கு தெரியாது சரியா எவ்வளோ பெருசாக தூக்கி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் 3 ஸ்டாப்புன்னு இருக்கா, நம்ம சரியாக தெரியல. அதனால் அதை போயிட்டு பொருளை பார்த்துக்குறோம், பார்த்ததுக்கப்புறம் ரேபிடோ வந்து அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். வெயிட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே எந்தளவுக்கு தெரியும் தெரில. வண்ணமயில் சாலை இந்த தான் இருக்குது இந்த கடை. ஸ்டேஷ்னரி ஷாப்புன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உஸ்மான் ரோடு டீனரில் ஒரு ட்ராப்பு, பேங்க் ஆஃப் இந்தியா டீனர் ஒரு ட்ராப்பு, அப்புறம் தான் வந்து கேகே நகர் ட்ராப்பு. மொத்தம் 3 ட்ராப் இன்றைக்கி. ஆனால் பார்சல் எவ்வளோ பிரச்சனை தெரில. இப்போ கேட்டு பார்ப்போம் ஒருத்தர். நான் போட்டுறேண்ணா, இது 3 தானா? இப்போ வந்து 3 இது இருக்குது. இது வந்து 1 day 1 கொடுக்கணும். டி நகர்லேயே 2, அப்புறம் வந்து கேகே நகரில் 1. அவர் தெளிவாக சொன்னாப்பில் ஒரு நம்பராக. ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ஆஃப் இந்தியா சரோஜினி ஸ்ட்ரீட்டில் இருக்கும். கொடுத்துட்டு அவர் கால் பண்ண சொன்னாப்பில். அமௌண்ட் வந்து 206 ரூபா காமிச்சிச்சு, 230 ரூபான்னு கொடுத்தாப்புல. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. பின்னாடிலாம் வச்சு கட்ட முடியாது, விழுந்துற போகுது, அதனால தான் பேக்கில் தூக்கி வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து கரெக்டாக இங்கேருந்து ஏன் இவ்வளோ தூரம் காட்டுறான்? சரி ஓகே, இந்த ரூட் எனக்கு தெரியும். இதில் எக்ஸ்ட்ரா ஆர்டர் எடுக்க முடியுமான்னு கேட்டால் ரேபிடோவில் நான் வந்து இந்த டீனர் ஃபஸ்ட்டு 2 ஆர்டர் போய் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் ஆன் பண்ண போகிறேன் ரேபிடோவை. கேகே நகருக்கு ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா எடுப்போம், சைடு அசோக் பிளேயர் ஏதாவது வந்துச்சுன்னா எடுப்போம். ஏன்னா பேக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதா, இதில் வச்சு பின்னாடி வச்சு கொண்டு போகிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா முதுகு இழுக்குது, முன்னாடி வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த 2 ஆர்டரை வந்து போய் கொடுத்துருவோம். பெரிய ஆர்டர்லாம் எடுத்துருக்கேன், ஆனால் இது நம்ம கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த 2 ஆர்டர் போய் டீனரில் போய் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கேகே நகர் இருப்போம்ல, அங்கே போயிட்டு வந்து ரேபிடோ ஆன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். இந்த இருக்குல்ல பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இங்கே வந்து சொன்னாப்பில் அவர் வந்து உள்ளே போகாத தண்டபாணி சைட்லேயே இருக்குன்னு சொன்னாப்பில். இல்லை நான் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம தெரிஞ்ச ஏரியா தானே. இந்த இதுதான் இங்கே 2 நம்பருக்கு கால் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் பேர் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். உள்ளே தான் வர சொன்னாப்பில், கொடுத்துட்டு போயிடும். கரெக்டாக இந்த பாக்ஸ் தான் வயசு வந்து கொடுத்துருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
சரி, இப்போ அடுத்து வந்து நம்ம சோமசுந்தரம் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே போகணும். இங்கேருந்து கரெக்டாக ஆமாம், சோமசுந்தரம் கிரவுண்டு கிட்ட தான் காட்டுது. ஹோட்டல் ஸ்ரீதேவி பார்க்குன்னு இருக்குது. இப்போ இங்கேருந்து 1.5 கிலோமீட்ரு. சரி, இதை போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு மேலே ரேபிடோ ஆன் பண்ணி விட்ருவோம். இது தான் சோமசுந்தரம் கிரவுண்டு, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நமக்கு தெரியும், நம்ம ஏரியா தானே. இந்த டிஓ தான் ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேறாரு. கரெக்டாக லொக்கேஷன் வந்தாச்சு. கைஸ் ஃபோனை எடுக்கல அவர், ரைட்டாக உள்ளே போயிடும். கைஸ் வந்து கொடுத்துட்டேன், இதே வந்து முடிச்சிடும். அடுத்து வந்து இதான் லாஸ்ட்டு. இது டிஓஐ வந்து கேகே நகர், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கைஸ் வந்து இதான் லாஸ்ட் ஸ்டார்டர். இப்போ நம்ம ரேபிடோ ஆன் பண்ணுவோம். கேகே நகர் அந்த சைடு அசப்ளர் இதாக வந்துச்சுன்னா எடுத்துருப்போம். ஏன்னா இப்போ பேக் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு, அவ்வளோ இழுக்கலை. இங்கேருந்து 5.2 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இதை வந்து 4.5 4.7 முடிக்கலாம். எங்கேன்னா அந்த பிருந்தாவன் சிட்டிக்குள்ளே போய் போகலாம். இவன் எப்படி காட்டுறான்னா, இந்த கோடம்பாக்கம் சப்வே ஏரியா இருக்கும் தெரியுமா, அந்த ரூட்டில் ஆரம்பிப்பான். 5.2 காட்டுறது. நம்ம பிருந்தாவன் சிட்டிக்குள்ளே போனோம்னு வைங்களேன், 4.7 முடிச்சிடலாம். 500 மீட்டர் வந்து ஃப்ரீ பண்ணலாம். சரி, அந்த பக்கம் தான் போகிறேன். சரி, ஓகே கைஸ், இடையில ஏதாவது ஆர்டர் வந்துச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு, அசோக் பில்லர் இருக்குது. நான் பிக்கப் வந்து கரெக்டாக அசோக் பில்லர் தான் போட்டிருக்கு. எந்த ட்ராப்பும் அசோக் பில்லர் தான். எவ்வளோ 53 ரூபாய் போட்டுருந்துச்சு. பிக்கப் வந்து 1.9 கிலோமீட்டர் காட்டுறான். நான் தான் அந்த சைடு போகிறேன், கட்டடிச்சு போகிறேன். லேக் வியூ ரோடு அந்த ரோடை பிடிச்சி போகிறேன். அதையும் பிக் பண்ணிட்டு ஒரே இதாக போய் கொடுத்துடலாம். ஓகேவா, நான் பிக் பண்ணிட்டு சொல்கிறேன் என்ன ஆர்டர்ன்ட்டு. பிக்கப் லொக்கேஷனு வெளியே வரேன்னு சொன்னாப்பில், ஆக்சிஸ் பேங்க் கிட்ட வெளில இல்லைங்க வரேன்னாப்பில். வெயிட் பண்ணுவோம். நண்பர்களே, பிக்கப் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த ஒரு சின்ன இதுதான். இதை கொண்டு போய் கரெக்டாக இங்கேருந்து 1.5 கிலோமீட்ரு 4th அவென்யூ இந்த அசோக் பில்லரில். அங்கேயும் ஆக்சிஸ் பேங்க் ஒன்று இருக்கான், அங்கே போய் கொடுக்க சொன்னாப்பில். கரெக்டாக 47 ரூபா பண்ணிட்டாப்பில் ப்ரோ. சரி, இதை போய் ஃபஸ்ட்டு கொடுத்துரும். வந்துட்டு அந்த ட்ராப் லொகேஷனுக்கு இந்த இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ் பேங்க் தான். அசோக் பில்லர்லேயே 2 ஆக்சிஸ் பேங்க் இருக்கா பிரான்ச்சு. கைஸ் இந்த ஆர்டரை கொடுத்துட்டேன். அவங்க வரல, செக்யூரிட்டியே கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படியே அங்கேயே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இவனுக்கு போவோம், போர்ட்டருக்கு. இங்கேருந்து 2.5 கிலோமீட்ரு. அடுத்து கேகே நகர் போட்டால் கூட எடுக்க தான் செய்வேன். இந்த வடபழனி கூட போடுறான். ஆனால் பிக்கப் வந்து 2.5 கிலோமீட்டர் பிடிச்சிருக்கான். அதனால் இதெல்லாம் வேணாம் எனக்கு. சரி, கிளம்புவோம் கைஸ். இதை போய் போகிற வழியில் எதாவது வந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக எடுப்பேன். கேகே நகர் எதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுப்பேன் ரேபிடோவில். மக்களே, இந்த போர்ட்டரில் கடைசி ஆர்டர் இருக்குல்ல, 3வது ஸ்டாப்பு வந்துட்டேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் ஆஃப் இந்தியா கேகே நகர் பிரான்ச்சு. இதுதான் கடைசி ஆர்டரு. போயிட்டு கொடுத்துருவோம். இதை கால் பண்ணி ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம். ரியாக்ஷனே இல்லைனா உள்ளே போயிடும். அடுத்த ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க. நான் வந்துட்டேன், செனாய் நகர் அங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். சரி, இப்போதைக்கு நான் ஆஃபில் போட்டுருவோம். என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பான் நான் சின்ன கொடுத்துட்டேன். அடுத்து வந்து அண்ணன் வந்து சொன்னாப்பில் கொடுத்துட்டு எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னாப்பில். அதனால் ஒரு கால் பண்ணி வந்து சொல்லிடுவோம். ஆமாண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இப்போ இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என் ட்ரிப்பு பிரைட்னஸ் இவ்வளோ தான் இருக்குது ஃபோனில். அதனால் கேமராவில் அவ்வளோ சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ எடுத்திருக்கான் தெரியுமா, 24 ரூபா எடுத்திருக்கான் அமௌண்ட்டு. கமிஷன் வந்து 24 ரூபா எடுத்திருக்கான். பேலன்ஸ் வந்து 181 ரூபா. அவர் டிப்ஸு வந்து எவ்வளோ கொடுத்தாப்புல, 206 ரூபாய்க்கு வந்து 230 ரூபா கொடுத்தாப்புல. 16, 26, 24 ரூபா டிப்ஸு. சரி, ஓகே, அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வர போர்ட்டலில் 3 ஆர்டரு, ரேபிடோவில் ஒரு ஆர்டர் பார்த்துருக்குமா. சரி, இங்கே தான் வெயிட் பண்ண போகிறேன். நான் எங்கேயும் நேரம் போகிறதில்ல. டைம் வந்து 1:50 ஆகுது கைஸ். இப்போ வர எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 21 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகேவா, நான் அடுத்த ஆர்டர் போட்டோன்னா கண்டினியூ பண்ணுறேன். எப்படியும் பக்கத்தில் தான் எடுக்க போகிறேன், அதிக தூரம்லாம் எடுக்க போகிறது கிடையாது. இன்னும் 1 ஹவர் தானே இருக்குது, பார்த்துக்கலாம். சரி, அடுத்த ஆர்டர் போட்டோன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, கோடம்பாக்கம் ட்ராப்புக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து பிக்கப்பு 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இதோட நம்ம ரேபிடோ ஆன் பண்ணுவோம். இதை ஆர்டர் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஆர்டர். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாப்ல. கிளம்புவோம். இங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்ரு. சரி, இவனே நம்ம ஆன் பண்ணிடுவோம். இதை மாறன்ட்ட பாருங்க. நீ டைம் வந்து நமக்கு 1 ஹவர் தானே இருக்குது. சின்ன ஆர்டர் எடுப்போம். கோடம்பாக்கம் வெஸ்ட்மாமில் தான் வந்துச்சுன்னா எடுப்போம். இவனே ஆன் பண்ணி போட்டுருவோம். இது சின்ன கிலோமீட்டர்னால கிலோமீட்டர் கம்மி தானே. அதனால் ஆர்டர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மடக்கி வச்சு கொண்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங்காக இருந்தால் தான் பிரச்சனையே. இந்த மாதிரி கம்மி கிலோமீட்டராக இருந்தால் எப்படி வச்சு கொண்டு போயிடலாம். கைஸ் பிக்கப் பண்ணிட்டேன். இது தான் ரொம்ப நேரமாக கஸ்டமரும் உள்ளேயும் பேசியிருந்தாங்க. எல்லாம் அனுப்பிச்சு விட்டோம், ஒரே ஒரு இதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை மட்டும் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதையும் எடுத்துட்டேன். இது முன்னாடி வைக்க முடியாது,
வண்டி ஓட்ட முடியாது முன்னாடி சொன்னால் மடங்கி நின்றுக்கிட்டு இருக்கும். பேக்கில் யூஸ் பண்ணிட்டு போயிடும். பேக்கு சப்பையாக இருக்குது இப்போ. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்ரு. எங்கிட்டு போனாலும் 2 கிலோமீட்டர் தான். சரி ஓகே, நம்ம ரேபிடோ ஆஃப் பண்ணி போட்டுருந்தேன். நான் சொன்ன வச்சுக்கிட்டே இருப்பான்ல, இப்போ நான் ஆன் பண்ணி விடுவோம். நான் கொஞ்ச நேரம் போய் நிற்க போகிறேன், ஏன்னா டைம் இதாகிடுச்சுல. அந்த சைடு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சுங்களேன், அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அதனால் மெயிலில் போய்ட்டு ஒரு நேரம் அப்படியே நிற்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். நானும் தேடுறேன் இங்கே எங்கேடா பிரிண்டிங் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இதுக்குள்ளே இருக்கான். இந்த ஷட்டர் இருக்குல்ல, இதுதானா கைஸ். கரெக்டாக இன்னொரு ஆர்டர் வந்துச்சு கைஸ். எங்கேனா சைதாப்பேட்டை ஈஸ்ட்டு. பிக்கப் வந்து 650 மீட்டர் தான். நான் டக்குன்னு எடுத்துட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் கால் பண்ணி. நண்பர்களே, இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் தான். கேட்டுட்டேன் கஸ்டமர்கிட்ட. ஒரு லேடி தான் பேசினாங்க, கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம போய் கோடம்பாக்கத்தை கொடுத்துட்டு சைதாப்பேட்டைக்கு வருவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். பிக்கப் வந்து 650 மீட்டர் தான் போட்டிருக்கு. வந்துட்டேன். லொக்கேஷன் வந்து இது உள்ளே போக சொல்லுது. சரி எங்கேருந்து தெரில. கால் பண்ணியிருக்கேன், கேட்போம். கைஸ் பிக்கப் பண்ணிட்டேன். பாருங்கள், வெறும் டெடி பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க போல். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் எங்கே போக போகிறேன்னா, இப்போயே டைம் வந்து 2 ஹாலுக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் கோடம்பாக்கம் தான் போக போகிறேன். கோடம்பாக்கம் இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். சைதாப்பேட்டை போட்டேன். அந்த ஈஸ்ட் ஜோன்ஸ் ரோடு இருக்குல்ல, அந்த சைடு 3.5 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. சரி, அதனால் இதை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம், ஏன்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். இதை கொடுத்துட்டு நான் லாஸ்ட்டாக சைதாப்பேட்டை போனேன்னு வைங்களேன். ரூம் பக்கம் தான். இதுவும் எனக்கு பக்கம் தான் ரூமு. இருந்தாலும் இது பக்கத்தில் இருக்குல்ல, இது அதுவும் இல்லாமல் இதை ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதனால் இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன், அதான் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் கொடுத்துட்டு ஒரே தான் நம்ம ரூம் போயிடலாம். டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வரை எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்? 24 கிலோமீட்டர். யாரை கால் பண்ணுறாங்க, அனுப்பிச்சி விட்டேன். சரி, கால் பண்ணேன். அவர் கரெக்டாக வந்து அனுப்பிச்சி விட்டாப்புல. கரெக்டாக இங்கேருந்து 1.1 கிலோமீட்டர். கோடம்பாக்கம் வந்து 1.5 இருந்துச்சு. இது 1.1 தான் இருக்குது. நான் அது தெரியாமல் முன்னாடி கேட்டேன், எக்ஸ்ட்ரா நீ கொடுக்குற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அதை கனெக்ட் பண்ணாமல் கேட்டேன். லொக்கேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி நான் கூட இருக்குன்னு நினச்சேன். ஒரு 2 கிலோமீட்டர் நினச்சேன். பட் நம்ம கம்மியாக தான் வந்திருக்கு. சரி ஓகே, பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம லாபம் தான். சார் வந்து லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக கேஸ் போச்சு. இங்கேருந்து பக்கம் தான், ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். அது இங்கே பிரிட்ஜுக்கு முன்னாடி கட் பண்ணி வந்துட்டேன். 1 கிலோமீட்டர் கூட ஒரு 900 மீட்டர் இருக்கும். மாற்றினது நல்லா போச்சு. காலையில் ஒருத்தர் மாற்றி கடுப்பேற்றினா, இன்றைக்கி ஒருத்தர் மாற்றி நம்ம கொஞ்சம் ஹாப்பி பண்ணிட்டாப்ல. அவ்வளோதான் வந்தாச்சு கைஸ். 66 ரூபா கரெக்டாக பண்ணிட்டாப்ல. அதுக்கு மேலே நானும் கேட்கல, ஏன்னா நமக்கு கிலோமீட்டர் வந்து கம்மி தானே. கேட்குறக்கு எனக்கு மைண்ட் வரல. கூட வந்திருந்தா கூட அந்த காலையில் கேட்டேன் பாரு, அதே மாதிரி கேட்டிருக்கலாம். அதனால் இதில் கேட்க தோணல எனக்கு. நமக்கு சொல்ல போனால் கம்மி தான் பண்ணியிருக்காப்ல. சரி ஓகே, ட்ரிப் என் பண்ணிடுறோம். என் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து 58 ரூபா, 7 ரூபா எடுத்துட்டான் 5 உள்ள. சரி ஓகே, இதுக்கு மேலே பொறுத்த தேவையில்லை. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து ரேபிடோவுக்கு போயிடும். ரேபிடோ வந்து 3.6 கிலோமீட்டர். அங்கே இருக்கும்போது 3.5 தான் காமிச்சா, இங்கேயே 3.6 தான். கரெக்டாக இது வந்து நம்ம ரூமு கிட்ட தான். எந்த ஸ்ட்ரீட்டு? கூத்தாடும் பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட்டு. சரி ஓகே, இப்போ இதுவரை கிலோமீட்டர் எவ்வளோனா 25 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். கம்மி, ரொம்ப கம்மி. வர கம்மியாகிட்டே இருக்குல்ல. எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரூமு போய்ட்டு தான் கால்குலேட் பண்ணணும் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்ட்டு. குறைஞ்சது 450 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும் இதோட சேர்த்தேன்னா. சரி ஓகே கைஸ், நான் இது வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன் கன்ஃபார்ம். ஏன்னா இப்போ வந்து 2:28 ஆயிடுச்சுல, ரூம் போகிற கரெக்டாக இருக்கும். சைதாப்பேட்டை வந்துட்டேன். இன்னும் வந்து 100 மீட்டர் இருக்குது. டைம் வந்து 2:45. இதுக்கடுத்து ஆர்டர்லாம் எடுக்க போதில்லை கைஸ். சும்மா பேருக்கு ஆன் பண்ணி வைக்க போகிறேன். வெஸ்ட் மாம்பலத்தில் ஏதாவது வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தால் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா அப்படியே போயிடும். இங்கேருந்து ரூமே எனக்கு 2 கிலோமீட்டருக்கு தான் இருக்கும். நண்பர்களே, எல்லாமே சரியாக போச்சு நினச்சி தெரியுமா. ஆனால் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு. லொக்கேஷன் இது கிடையாது தான். பக்கத்தில் இன்னொரு தெரு இருக்கான், அந்த இதுவும். அதுக்கு இன்னும் ஒரு 250 மீட்ரு. என்னடா நல்லா போதேன்னு நினச்சேன். இவங்க என்ன சொருவாமல் இருக்காங்களேன்ட்டு கரெக்டாக சொல்லிட்டானுங்க. நினச்சேன் என்னடா இன்னும் டைம் ஆயிடுச்சு, இன்னும் இது ஒன்று விட உழுவலை அப்படின்ட்டு. பைவல்லையே ஸ்ட்ராங்காக பட்டாடு. ஸ்ட்ராங் இல்லை, சின்ன தான். 250 மீட்டர் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு 2 கிலோமீட்டராக இருந்தால் தான் நமக்கு ஃபால்ட்டு, பெரிய ஃபால்ட்டு. பிரச்சனை இல்லை, போய் கொடுத்துடலாம். ஆர்டர் ஒரு வழியாக அங்கிட்ட இங்கிட்ட தேடி பிடிச்சி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க, அங்கே போனேன். அந்த இது இல்லையா, மறுபடியும் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கும் போனேன். அதுக்கப்புறம் கேபிஎன் பக்கத்தில் ஒரு இது இருக்கும், அது உள்ள சந்துவில் வாங்க, இந்த சந்து தான் அது. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னடா இது ஒரு இதை சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கிட்ட தேடி பிடிச்சி உள்ளே வந்துட்டேன். நான் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 60 ரூபா வந்துச்சு. அதோட ஆஃப் பண்ணிட்டேன்.
நான் இங்கேருந்து ரூமுக்கு வந்து 2.1 கிலோமீட்டர். அதான் கிளம்பிட்டேன். கரெக்டாக டைம் வந்து நானும் ஒரு 2:45 முடிஞ்சுன்னு பார்த்தேன். அலையை விட்டு அப்படி இப்படின்னு 2:56 ஆயிடுச்சு. சரி அப்படியே கிளம்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம். கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சா. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினா 29 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். இதெல்லாம் வர ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அமௌண்ட் அந்தளவுக்கு அமௌண்ட்டில் கிடையாது, ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான். ஆனால் 29 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். இப்போ வந்து ரூம் போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 30, 31. நான் எதுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன், காமிச்சிடுறேன். பார்த்தீங்களா? சரி விடுங்க, இந்த மாதிரி ஏதாவது இடையில வருவானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரூம் போயிட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மேப்லேயே உங்களுக்கு இந்த ஆப்லேயே காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. 31 கிலோமீட்ரு, 38 மீட்ரு, சாரி 380 மீட்ரு. சரி அதெல்லாம் நமக்கு இல்லை. 31 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதிலே காட்டுறேனே ஹிஸ்ட்ரியிலேயே 31 கிலோமீட்டர் 11:06 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3:03 முடிச்சிட்டேன் கரெக்டாக. சரி ஓகே கேஸ், நான் வந்து இதோட நைட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்விக்கிலேருந்து. ஓகேவா? ஓகே, ரெக்கார்ட் ஆகுது கைஸ். டைம் வந்து 6:02 ஆகுது. ஓகேவா? நான் இங்கேயே வந்து மீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரூம்லேயே ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜோனுக்கு போய்ட்டு லாகின் பண்ணிடுறோம். அதான் ஃபஸ்ட்டு என்ன 6:02 ஆயிடுச்சு இப்போயே. ஸோ கைஸ், நான் ஜோனுக்கு வந்துட்டேன். கரெக்டாக 640 மீட்ரு. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். நான் 6:04 ஆன் பண்ணுறேன். ஓகே, லாகின் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி எவ்வளோனா ஒரு ஆர்டருக்கு 40 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். சரி வெயிட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டோன்னே எப்போ போல கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் இப்போ தான் ஆஃப் பண்ணுறேன். அதுக்குள்ளேயும் ஆர்டர் போட்டான். 20 ரூபா ஆர்டரு, 2.46 கிலோமீட்டர். வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள்ள 20 ரூபா ஆர்டர்லேருந்து. சரி ஓகே, நான் வந்து வழக்கம் போல் ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ பார்த்துருக்கேன். ஓகேவா? ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. மணி வந்து 10:53 ஆகுது. ஸோ வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா 34 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஆர்டரு கம்மி தான், நமக்கு தெரியல. திங்கள் செவ்வாய் வந்து 14 ஆர்டர் முடிக்க வைப்பான். புதன் வியாழன் வந்து 9 ஆர்டர் தான். இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருந்தேன்னா 10 ஆர்டர் ஓட்டியிருந்தேன் இன்றைக்கி. எனக்கு இடையில தெரிஞ்சிருச்சு என்ன எப்படின்னா, இந்த கடுப்பேற்ற ஆர்டராக போடாங்க தெரியுமா? இங்கே போனோம்னா ஃபுட்டு இருக்காது, இல்லைன்னா ஐட்டம் இருக்காது, நீங்கள் கஸ்டமருக்கு ஃபோன் அடிங்க. அப்புறம் கஸ்டமருக்கு ஃபோன் அடிச்சா ரீச் ஆகிட்டு ஃபோன் அடிச்சுன்னு வைங்களேன், வந்து ரிங்கு ஒரு இதில் போய்ட்டு கட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் டிராஃபிக்காக இருக்கிற இதில் ஆர்டர் போட்டுருந்தான். சின்ன ஆர்டர் எதுவுமே வராது. இங்கேருந்து லாங்காக கொஞ்சம் போயிட்டு திருப்பி வர மாதிரியே போட்டுருந்தான். சரி இன்றைக்கி இவ்வளோ தான் மாப்பிள்ள அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கு மேலே எனக்கு ஓட்டுறதுக்கு அந்த ஸ்பீடாக ஓட்டுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. திங்கள் செவ்வாய் வந்து அதை ஸ்பீடாக ஓட்டுவேன் ஓரளவு, ஏன்னா 14 ஆர்டர் முடிச்சிடலாம் அப்படின்னு தெரியும். புதன் வியாழன் வந்து கம்மி பண்ணிடுவோம். ஸோ அதிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இதுக்கு மேலே எதுக்கு நம்ம ஸ்பீடாக போயிட்டு எங்கிட்ட போய் இதாக ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஸ்லோவாகவே அப்படியே பொறுமையாக போய் ஒரு ஆர்டராக கொடுக்க ஆரம்பித்தேன். அதனால் 10 ஆர்டர் தான் கேஸ் இன்றைக்கி ஓட்டினேன். கிலோமீட்டரும் கம்மி தான் இன்றைக்கி. அதனால் 34 கிலோமீட்டர் தானே. இப்போ ரூமுக்கு ஒரு 700 மீட்ரு, 35 கிலோமீட்டர் மொத்தமாக வரும். இன்றைக்கி வேறு எதுவும் சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டால் இன்றைக்கி எதுவும் நடக்கலை அவ்வளோவா. சரி ஓகே கைஸ், நான் ரூம் போயிட்டு மொத்தமாக இன்றைக்கி கால்குலேஷன் பண்ணி சொல்கிறேன். சரி ஓகே கைஸ், நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். கால்குலேஷனை போட்டோம் இன்றைக்கி எவ்வளோன்ட்டு. கரெக்டாக 4 hour 54 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட ரிப்போர்ட் ஆகிற ஒரு அடி இங்கே ஸ்பீடா மீட்ரு எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? இப்போ ஒரு 35, காலையில் ஒரு 35 இல்லையே. இப்போ 11 மணிக்கு ஆன் பண்ணி 3 மணிக்கு முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து 31 கிலோமீட்ரு. இப்போ வந்து 35 கிலோமீட்ரு. 31 + 35 இன்றைக்கி 66 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 100 ரூபாய் கூட பெட்ரோல் போடல இன்றைக்கி. 100 ரூபாய்க்கு 75 கிலோமீட்டர் வரும். சரி ஓகே, நான் கால்குலேட் பண்ணுவோம். 66 கிலோமீட்டரா? 66 கிலோமீட்டர்னா இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. 90 ரூபா 95 ரூபா வரும். சரி ஓகே, நம்ம 100 ரூபாய் கணக்கு வச்சுக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆக போகுது இதில்? ஓகே, ஸ்விக்கியில் எவ்வளோ ஓட்டியிருந்தேன்னா 337, போனஸ் ஒரு 360, 337 + 360, இன்சென்டிவ் ஒரு 145. ஓகேவா? டிப்ஸு வந்து ஒரு 6 ரூபா கிடச்சி சேஞ்சில்ன்ட்டு 848. போர்ட்டரில் வந்து எவ்வளோ 350 ரூபா ஓட்டியிருக்கோம். இந்த காலையில் இந்த தேனாம்பேட்டைக்கு மாற்றி விட்டாங்கல்ல, அந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 60 ரூபா நான் வாங்கினேன்னா 40 ரூபா ஃபஸ்ட்டு, அடுத்து 20 ரூபா ஃபஸ்ட்டு, இந்த 10 ரூபா ஒன்று இதில் ஏற்றிட்டாங்க, நமக்கு அந்த வாலெட்டில் ஏற்றிட்டாங்க. அதனால் கரெக்டாக 70 ரூபா இருக்குது. டிப்ஸு வந்து ஒரு 3 ரூபா ஒன்று வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த 3 ஸ்டாப் ஆர்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து 206, 230 ரூபா விட்டாப்பில் 24 ரூபா இருக்குது.
அப்புறம் ஒரு 3 ரூபா, மொத்தம் 27 ரூபா டிப்ஸ். ஓகேவா? 351 ப்ளஸ் 27. ரேபிடோவில் வந்து அதில் டிப்ஸ் வரல, கரெக்டாக தான் போட்டாங்க 2 பேருமே. 107 ரூபா, 107. ஓகேவா? 1333. சாப்பாடுக்கு 200. பெட்ரோலுக்கு 100 ரூபா வச்சுக்கிறோம், 90 ரூபா தான் வரும். சரி பரவாயில்ல, 100 ரூபாய் நம்ம போட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1033 ரூபா. சரி ஓகே, கரெக்டாக 10:59 முடிச்சாச்சு. சரி ஓகே கேஸ், நான் வந்து வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேறு ஒன்றும் கேட்க போகிறதில்ல. வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?